தோட்டம் சேகரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜிபி ரோடுக்கு நேரம் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அங்கே நிறைய மக்கள் இருக்காங்க. அது அப்போ இருந்த காலகட்டத்தில்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5000 to 10,000 மக்கள் அங்கே ஓட்டர்ஸே இருந்தாங்க. ஸோ அதனால் ஒரு பெரும்பான்மையான ஒரு ஓட்டு சதவீதம் அந்த ஏரியாவிலேருந்து வர்றதுனால அவருக்கு ஒரு முக்கியத்துவமும் இருந்தது. ஸோ தோட்டம் சேகரை பொறுத்த வரைக்கும் அவர் அதிமுகவில் அந்த காலகட்டங்களில், அதாவது 91-96 பீரியடாக இருக்கட்டும், இல்லை 96-2001 பீரியடாக இருக்கட்டும், அப்போல்லாம் சசிகலாவோட கொஞ்சம் நெருக்கமாக இருந்தார். ஸோ அதனால் அவருக்கு கட்சியிலையும் ஒரு சில முக்கியத்துவம் இருந்தது அவருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆக்சுவலாக 3 ஒய்ஃபு. 3வது ஒய்ஃப் தான் மலர்கொடின்றவங்க. அவங்களோட மகன்கள் தான் அழகுராஜா, பாலாஜி, அப்புறம் மாலான்னு சொல்லி ஒரு பெண் குழந்தை. இந்த மாதிரி இவங்கெல்லாம் இருந்தாங்க. இதில் அவர் தோட்டம் சேகரை பொறுத்த வரைக்கும் அவர் கட்சியில் முக்கியத்துவம் இருந்தது நிறைய பேருக்கு ஒரு பெரிய புகைச்சலை ஏற்படுத்துச்சு. அதில் முக்கியமான நபர்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் முரளி. மார்க்கெட்டுன்றது நம்ம ஜாம்பசார் மார்க்கெட் தான் மார்க்கெட் முரளின்னு சொல்கிறாங்க. ஸோ அவரும் அதிமுகவில் தான் இருந்தார். பட் அவருக்கு முக்கியத்துவம் ஒரு இம்பார்ட்டன்ஸே இல்லை கட்சியில். அது கட்சியில் 2 பேர் இருக்காங்க, தோட்டம் சேகரா மார்க்கெட் முரளியான்னு பார்த்தா தோட்டம் சேகருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் இருந்தது. அப்படி இருந்ததுனால மார்க்கெட் முரளி அவர் இப்போ ஒருத்தருக்கு அரசியலில் பெரிய ஆள் ஆகணும்னா ஆப்வியஸாக அவருக்கு ஒரு அடிப்படிகள், ஒரு டீம் இருக்கும். அந்த டீமுக்கு ஏதாவது செய்யணும். அவர் செஞ்சால் மட்டும்தான் அவங்க அவரை ஒரு பின்னாடி ஃபாலோ பண்ணுவாங்க, அவருக்கு சில வேலைகள் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு எந்த முக்கியத்துவமும் இல்லையேன்ற ஒரு வருத்தம் மார்க்கெட் முரளிக்கு இருக்கு. அந்த காலகட்டத்தில்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் முரளி அயோத்திக்குப்பம் வீரமணிக்கு ரைட் ஹேண்ட் மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இருந்தார். அப்போ அயோத்திக்குப்பம் வீரமணியும் ரொம்ப டாமினண்டான ஒரு பொசிஷனில் தான் இருந்தார். அவர் 91 அந்த 96 பீரியடில் தான் மிகப்பெரிய வளர்ச்சி அவருக்கு இருந்தது. அவர் பெரிய ஒரு தாதாவா தன்னை போர்ட்ரே பண்ணி பெரிய லெவலில் அதாவது தென் சென்னையில் மிகப்பெரிய ஒரு சக்தியாக உருவெடுத்துக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டம் அது. அதே மாதிரி நிறைய பின்னணியில் அவர் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்த தகவல்கள் அது எல்லாமே போலீஸுக்கும் தெரியும். அதில் நிறைய பண்ணியிருக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்த ஒரு விஷயந்தான். ஏன் அவர் ஸ்கெட்ச் போட்டு கொடுக்குறாரு, அவர் ஏன் நேரடியாக போய் எந்த கொலை சம்பவங்களையும் ஈடுபடலைன்னு பார்த்தீங்கன்னா, அயோத்திக்குப்பம் வீரமணி முதல்ல துரைராஜன் சொல்லி ஒருத்தர் கொலை பண்ணார். அவரோட ரைவல் கேங்கில் உள்ள ஒரு முக்கியமான நபர். அந்த துரைராஜ் கொலை பண்ணும்போது அந்த திருநான்னு சொல்லி அவனோட அசோசியேட்ஸ் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, துரைராஜை அவர் வீட்டிலேயே போய் வெட்டி கொள்றாரு. அப்படி பண்ணதுனால அவருக்கு அகெயின்ஸ்டா சாட்சியங்கள் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு போய் கோர்ட்டில் சப்மிட் பண்ணதுனால அயோத்திக்குப்பம் வீரமணிக்கு தண்டனை கோர்ட் கன்விக்ஷன் கொடுத்து அவர் சிறையில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் வெளியில் வராரு. அவர் இருந்த காலகட்டம்னா முழுக்க அதாவது எம்ஜிஆர் சிஎம்மாக இருக்கும்போதும், அதுக்கப்புறம் கரெக்டாக 88 அவர் இறந்த பிறகு 89 கருணாநிதி அவர்கள் சிஎம்மாக வரும்போது அந்த காலகட்டத்தில் விடுதலை ஆறார். ஆனால் அந்த சிறையில் இருந்த காலகட்டத்தில்னு பார்த்தீங்கன்னா முழுக்க அவருக்கு நிறைய அவரை டெவலப் பண்ணிக்கிட்டாரு. அவருக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு.